ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ஷாய்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வாழைக்காய் வறுவல் தான் பார்க்க போகிறோம். பேச்சுலர்ஸ், பிக்னர்ஸ் யார் வேணால் இது செய்யலாம். அவ்வளோ சிம்பிளாக இருக்கும், டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம ஷாய்ஸ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். வறுவலுக்கு ஆயில் கொஞ்சம் நிறையா இருந்தால் நல்லாயிருக்கும். அது சூடானதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். அது நல்லா வெடிக்கட்டும். வெடிச்சதுக்கப்புறமா தோலோட ஒரு 5-6 பூண்டு பல், அதோட சின்ன துண்டு இஞ்சி, இதை 1-2 நச்சுக்கலாம். வாழைக்காய் வாய்வு அப்படின்னு யாரும் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் பூண்டு சேர்த்திங்கன்னா அந்த வாய்வு எடுத்துரும். அதை எண்ணெயிலே ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு 3 கொத்து கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு 2 வாழைக்காவை இந்த மாதிரி நீல நீளமாக கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி மோரில் நீங்கள் சேர்த்து தண்ணியில் மோர் கலந்து நீங்கள் வாழைக்காவை போட்டிங்கன்னா வாழைக்காய் கருக்காது, அப்படியே நல்லா வெள்ளையாக இருக்கும். இப்போ நம்ம வாழைக்காய் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பொதுவாகவே வாழைக்காய், உருளைக்கிழங்கு இந்த காயெல்லாம் தான் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. இப்போ வாழைக்காய் சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 நிமிஷம் வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட நீங்கள் சட்டுன்னு ஒரு சைட் டிஷ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி வறுவல் செஞ்சு கொடுத்தா குட்டீஸும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மஞ்சத்தூளுக்கு அப்புறம் கொஞ்சமாக மிளகாய் தூள், கொஞ்சமாக சோம்பு தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு 2-3 பிஞ்ச் ஆட் பண்ணியிருக்கேன். சேர்த்துட்டு இது ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலா எல்லா பீஸ்லையும் படுற மாதிரி நல்லா கோட் ஆகணும். அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா எல்லா பீஸ்லையுமே கோட் ஆகிடுச்சு. இப்போ அப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணுறேன். இடையில கூட நான் ஒரு தடவை கிளறி விட்டுக்கிட்டேன் ஓப்பன் பண்ணி. பாருங்கள், இப்போ நல்லா ஒரு ஹாஃப் குக் ஆகிடுச்சு. வாழைக்காய் இப்போவே நல்லா வெந்துருச்சு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வச்சோம் அப்படின்னா நல்லா முருகி வந்துடும். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறதோட இந்த மாதிரி நச்சு போட்டு பாருங்கள். அதோட ஃப்ளேவர் இன்னுமே நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். அடுத்ததாக ஒரு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் 2 நிமிஷம் அப்படின்னா இடையில கூட ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. இல்லைனா அடி பிடிக்கிறது கூட சான்ஸ் இருக்குது. பாருங்கள், நல்லா வெந்து நல்லா முருகி வந்துட்டுருக்கு. நல்லா கிறிஸ்பாக ஆக்கிட்டுருக்கு. இன்னும் ஒரு 1 நிமிஷம் நம்ம வச்சோன்னா நல்லா மொறுன்னு வந்துடும். பாருங்கள், அவ்வளோதான், சூப்பரான ஒரு வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு பேச்சுலர் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு செய்யலாம். இதே மாதிரி நீங்கள் உருளைக்கிழங்குல கூட செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஃபைனலாக கொஞ்சம் கருவேப்பிலை தூவிட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபிஸ் நிறைய வேணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ ஷாய்ஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. பி பாசிட்டிவ், டேக் கேர், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.